சேலம் அருகே 51 சக்தி பீடம் அன்னை ஆதிபராசக்தி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா. சேலத்தை அடுத்துள்ள பனமரத்துப்பட்டி பிரிவு சாலை அருகே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் அருள் செல்வம், கல்வி செல்வம், பொருள் செல்வம் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நொடியில் ரசிக்கின்ற அம்பிகை அன்னை ஆதிபராசக்தி அருள் ஆட்சி புரிந்து வரும் ஓம் சக்தி ஸ்ரீ விநாயகர் 51 சக்தி பீடம் அன்னை ஆதிபராசக்தி திருக்கோவிலை புனரமைத்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி ஸ்ரீ விநாயகர் பூஜை, புண்ணியாகம், மகா கணபதி ஓமம், துர்கா லட்சுமி சரஸ்வதி ஓமங்கள், பூர்ணாகுதி மற்றும் தீபாராதனைகளுடன் தொடங்கிய இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் நேற்று தீர்த்தக்குட ஊர்வலம் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களும் முழங்க அனைத்து தெய்வங்களுக்கும் யாகசாலைக்கு எழுந்தருளல், முதற்கால யாக பூஜை, திரவியாகுதி பிரசாதம் வழங்குதல், பின்னர் கோபுர கலசம் வைத்தல் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து இன்று ஸ்ரீ சக்தி கணபதி வழிபாடு, புண்ணியாகாசனம், நாடி சந்தானம் உள்ளிட்டவைகளுடன் தீபாராதனைகள் நடைபெற்றன. இதனை அடுத்து யாத்ரா தரிசனம், அருள் சக்தி கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் விமான கும்பாபிஷேகம், தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து மகாதேவிக்கு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் 1000 கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். நாளை முதல் தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெறும் என்றும் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும்